வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் அதை பத்தியும், அது தொடர்பா மக்கள் பல பேருக்கு இருக்க முக்கிய கேள்விகள் கொஞ்சம் இருக்கு. அந்த கேள்விகளை பத்தியும், அது மட்டும் இல்லாம சாமானிய மக்களை தாண்டி அரசியல் பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள் அப்படின்னு பல பேர் பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தியும், முக்கியமா தமிழக வெற்றி கழகம் மேல பதியப்பட்ட அந்த வழக்கு, அந்த வழக்கின் எஃப்ஐஆர்ல என்னென்ன பதியப்பட்டிருக்கு, என்னென்ன சொல்லியிருக்காங்க காவல்துறை சார்பா அப்படிங்கறத பத்தியும் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவத்தை பத்தி பாத்துருவோம். நம்ம எல்லாருக்குமே மேக்சிமம் என்ன நடந்தது அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு சில ஹிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன், இத நீங்க கவனிச்சீங்கன்னா சொல்லுங்க. என்ன அப்படின்னா, அந்த கரூர்ல நடந்த அந்த விஜயின் பரப்புரை இருக்கு இல்லையா, அந்த பரப்புரை களத்துக்கு பக்கத்திலேயே அக்ஷயா மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனை இருந்திருக்கு. அந்த மருத்துவமனையில முடிஞ்சா அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்க முடியும். யாரு? மூச்சு திணறலால் ஏற்பட்டு அங்க மயக்கம் அடைஞ்ச நபர்களை. அந்த குழந்தைகளையாவது அங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கலாம். சரி, அதை விட்டுட்டாங்க. 2 கிலோமீட்டர்ல இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அங்கேயும் கொண்டு போகல. 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மருத்துவமனையிலையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க இந்த பாதிக்கப்பட்ட நபர்களையும் குழந்தைகளையும். இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய கேள்வியா அங்க இருக்கு. பொதுமக்கள் கேட்டா பரவாயில்ல, ஆனா பாதிக்கப்பட்ட தனது குழந்தைய பறிகொடுத்த ஒரு அம்மா இந்த கேள்விய நம்மளுடைய மத்திய அமைச்சரவையில நிதியமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்ட இந்த கேள்வியை அவங்க பதிவு பண்றாங்க. மூச்சு விட முடியல, தூக்கமா எல்லா மக்களுமே ஏறி முடிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்குனதுக்கு அப்புறம் வந்து பையனுக்கான உயிர் இருந்தது இருந்துச்சு. ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனோம்னு சொல்றாங்க. பக்கத்துல நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குமா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நினைச்சிருந்தா கண்டிப்பா போலீஸ் பாதுகாப்போட கொண்டு போய் சேர்த்துருக்க வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் குழந்தைங்களை எல்லாமே வந்து தனியார் ஆஸ்பத்திரியில தாம சேர்த்திருக்கோம். 10 நிமிஷத்துல தாம இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் சொல்லிதான் கூட்டிட்டு போனது எல்லாமே. அங்க இருக்கவங்க நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் சரி பிள்ளைங்க ஓரளவுக்கு தனியார் ஆஸ்பத்திரியில இருக்காமா, சேஃப்டியா இருக்காமா, பத்திரமா இருக்காமா, பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் எல்லாமே சேஃப்டி, பிள்ளைங்க பொழைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க அங்கெல்லாம் உட்காந்துருந்தோம். எனக்கு இது இடுப்புக்கு கீழே வந்து கால் வரல, போட்டு எல்லாம் நெரிசலா இருக்கும். என்ன 4-5 பேர் தூக்கி கொண்டு போய் தான் பக்கத்துல ஒரு ரூம்ல உட்கார வச்சாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. கடைசியா என்னை தூக்கி கொண்டு போனா கெஞ்சினேன், அண்ணா என் பையனை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்கன்னா நான் போய் பார்க்கணும்னு ஒரு அண்ணன் காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சி அந்த அன்னைக்கு தூக்கி கொண்டு போய் நான் ஆம்புலன்ஸ்ல வச்சாங்க. வச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா 10 நிமிஷம் தானே இருக்கு ஆஸ்பத்திரிக்கு இங்க இருந்து அப்படின்னா சொன்னாங்க. என்னன்னா ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த அண்ணன் கேட்கிறேன். பாப்பா எதுவுமே சொன்னது எதுவுமே போய் பாப்பா எல்லாத்தையும் கொண்டு போய் ஜிஹெச்ல வச்சிருக்காங்க. தனியார் ஆஸ்பத்திரி ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் பாதுகாப்போட எதுவுமே பண்ணல பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னைய ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜிஹெச் நான் தப்பு சொல்லலாமா, எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே எல்லாமே ட்ரீட் நல்லா தான் பண்றாங்க. அந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருக்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போலீஸ் பாதுகாப்போட கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்கறதுல என்ன தப்பு? சரி, இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு. நீங்க ஹாஸ்பிட்டல் தூரமா கொண்டு போய் சேர்த்துட்டீங்க, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. 41 பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சுப்போமே. அந்த 41 பேருடைய உடற்கூறு ஆய்வுகள் அவசரமா அந்த ராத்திரியில செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு யார் உங்களை கட்டாயப்படுத்தினது? யார்? அந்த பொதுமக்களோ இல்ல பாதிக்கப்பட்ட மக்களோ அந்த மாதிரியான கோரிக்கைகளை உங்ககிட்ட முன் வச்சாங்களா அப்படிங்கிற கேள்வியும் பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு அரசு மருத்துவமனையில கொண்டு போய் ஒரு உடற்கூறு ஆய்வு செய்யணும், ஒரு அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங்கா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல சார் இப்ப பண்ண முடியாது, நீங்க போயிட்டு மண்டே வாங்க, மண்டே மார்னிங் 11 o'clock மேல நாங்க உடற்கூறு ஆய்வு செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி, அப்படியே செஞ்சுட்டீங்க சார் அப்படின்னாலும் ஒரு உடற்கூறு ஆய்வு பண்றதுக்கு மினிமம் 2 மணி நேரமாவது வேணும். மினிமம் 2 to 4 hours ஆகும்னு டாக்டர் சொல்றாங்க. ஒரு உடலை உடற்கூறு ஆய்வு செய்யணும்னா 2 மணி நேரம் வேணும்னா 39 உடலை ஒரே இரவு எப்படி நீங்க பண்ணீங்க? சரி, அதற்கேத்த
டாக்டர்ஸோ இல்ல உடற்கூறு ஆய்வு செய்யக்கூடிய அந்த மருத்துவர்களோ இல்ல உதவியாளர்களோ எத்தனை பேர் அந்த மருத்துவமனையில இருந்தாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட கேட்டா அதுவும் இன்னும் கிடைக்கல. அதை தாண்டி இவ்வளவு அவசரமா உடற்கூறு ஆய்வு செஞ்சு காலையில பொதுமக்கள் கிட்ட, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட அந்த உடல்களை கொடுத்துட்டு உடனடியா அதை எரிக்கணும்னு என்ன அவசரம் இருக்கு? ஏன் இவ்வளவு அவசரப்படுது நம்மளுடைய அரசாங்கம் அப்படிங்கிற அந்த கேள்விய கரூர்ல இருக்கக்கூடிய பொதுமக்களே முன்வைக்கிறாங்க. 41 பேர் மரணம். அந்த மரணத்தை நீங்க உடனடியா உடற்கூறு ஆய்வு செஞ்சுட்டீங்க, எல்லாம் ஓகே. ஆனா அந்த கூட்டத்துல பல பேருக்கு கத்தியால வெட்டப்பட்ட காயங்கள் ஏற்பட்டிருக்கே, சட்டைகள் கிழிஞ்சிருக்கே, அதெல்லாம் எப்படி சார்? இது என்ன கணக்குல இதெல்லாம் போயிருக்கு? ஒருவேளை விஜய பார்க்க வந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டனோ இல்ல விஜயோட ரசிகனா இருக்கக்கூடிய இளைஞர்களோ இந்த மாதிரியான சம்பவங்கள் ஈடுபட்டிருப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது சார். எப்படி தன்னுடைய தலைவனை பார்க்க வர, தன்னுடைய மானசீக ஒரு நடிகரை பார்க்க வர போசன் எப்படி ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து மத்தவங்களை காயப்படுத்திட்டு போவான்? சரி, அதையும் விட்டுருங்க சார். அந்த கூட்டத்துல நின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் 10 ரூபாய் பாட்டில பத்தி பேசுற அந்த நேரத்துல கீழே சுத்தி நிக்கிற மற்ற மக்கள்ல ஒரு சில பேர் கெட்ட கெட்ட வார்த்தைகளா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை திட்டுற வீடியோ வெளியே வந்ததே, அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? இங்க பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, தற்குறிங்க, அணில் குஞ்சுங்க, இவங்க எல்லாரும் விஜயை காப்பாத்தணுங்கிறதுக்காக மத்தவங்க மேல வீண் பழி போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், அப்படியே இருக்கட்டுமே. ஆனா இந்த கெட்ட வார்த்தை பேசுறதோ இல்ல செருப்புகளை வீசுறதோ இல்ல கற்கள் வீசப்பட்டதோ இதெல்லாம் யார் வேலை சார்? இந்த கரூர் துயரம், இந்த துயரத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா எது தெரியுமா பார்க்கப்படுது? ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது. இந்த ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி நீளம் இருக்குமா அந்த ஆம்புலன்ஸ், பெரிய ஆம்புலன்ஸ், டெம்போ டிராவலர் ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வருது. உள்ள வரும்போது அந்த 10 அடியில நின்ன மக்கள் தான் 2 பக்கமா சதறாங்க. சரி, சதர்னாங்க. ஆம்புலன்ஸ் உள்ள வருது. கூட்டத்துக்கு உள்ள இருந்து வெளியே தானே தள்ளணும். வெளியே இருந்து ஏன் எப்படி உள்ள தள்ளாங்க? சுத்தி இடம் இருக்கு, அப்புறம் எப்படி வெளியே உள்ள தள்ளாங்கிற கேள்வி உள்ள வருது. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் கடந்து ஜென்செட், அதாவது ஜென்ரேட்டர், அங்க தனியா அவங்களே ஒரு ஜென்ரேட்டரை போட்டு லைட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க வெளிச்சமா இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த ஜென்ரேட்டர்ல இருந்து பவரை கட் பண்ணது யாரு? அங்க புகை வந்தது அப்படின்னு சொல்றாங்க. கரும்புகை கிளம்பி அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க மொத்தமா லைட் ஷட் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கலவரம் பெருசா மாறுச்சு. பல பேர் இங்க துண்டு, அதாவது கழுத்துல போட்டிருந்த துண்டை வச்சு கழுத்தை நடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல பேர் இங்க பதிவு பண்ணதை பார்க்கும்போது நெஞ்சம் பதறுதுங்க. இதெல்லாம் பாக்குறப்போ அங்க களத்துல இருந்த மக்கள் சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ ஒரு விஷயம் தெளிவா புரியுது. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூரை வாண்டடா சூஸ் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அன்னைக்கு அவருடைய பிரச்சாரம் வேற ஒரு மாவட்டத்துல இருந்தது. அத அப்படியே ஷிஃப்ட் பண்ணி தான் கரூருக்கு மாத்தினாங்க. சரி, கரூருக்கு வந்தவரை, கரூர்ல ஏற்கனவே ஒரு மாஜி மந்திரி இருக்காரு இல்லையா, அந்த மந்திரி தன்னுடைய பலத்தை என்னன்னு காட்டணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற கேள்விய நாங்க வைக்கல, வெளியே இருந்து பார்த்தவங்க யாருமே வைக்கல. அங்க இருக்கிற அந்த கரூர் மண்ணுல இருக்கக்கூடிய மக்கள் வைக்கிறாங்க, இளைஞர்கள் வைக்கிறாங்க. இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இந்த சம்பவங்கள் எல்லாம் இயற்கையாவே நடந்துருச்சுன்னு வச்சுப்போமே. இயற்கையாவே அந்த கூட்ட நெரிசல்ல தான் சிக்கி மக்கள் எல்லாரும் இறந்திருக்காங்க. 41 பேருடைய உயிர்கள் அந்த கூட்ட நெரிசலால மூச்சு விட முடியாம தான் இறந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து புசியானந்தையோ இல்ல சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களையோ அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தீவிரம் காட்டுறாங்க. இந்த மாதிரி இதற்கு முன்னாடி நடந்த இயற்கை அழிவுகளோ இல்ல இந்த மாதிரியான துயரங்கள்ல எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க? அதுக்கு ஒரு மிக முக்கிய எடுத்துக்காட்டு என்னன்னா, மெரினா கடற்கரையில அவ்வளவு பெரிய ஒரு ஏர் ஷோ நடந்தது. அந்த ஏர் ஷோல 5 பேர் இறந்தாங்க இல்லையா? அந்த வழக்குல எத்தனை பேர் சார் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? இது வரைக்கும் அப்படி யாரையுமே அரெஸ்ட் பண்ணாத நீங்க ஏன் கரூர்ல நடந்த இந்த அசம்பாவிதத்துக்கு மட்டும் தமிழக வெற்றி கழகத்தை கார்னர் பண்ணி அந்த தமிழக வெற்றி கழகத்துல முன்னணி நிர்வாகிகளா இருக்கக்கூடிய அந்த நபர்களை முடக்கணும்னு ஏன் இந்த அரசு நினைக்குது அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இதனுடைய விளைவா மதியழகன் அப்படிங்கிற தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளரை கோர்ட் இன்னைக்கு 15 நாள் சிறையில் அடைச்சிருக்காங்க. அக்டோபர் 14ஆம் தேதி தான் திரும்ப அவருடைய வழக்கு விசாரணை வரப்போகுது. அப்ப அது வரைக்கும் இவர் சிறையில இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டா, இந்த கூட்டம் கூடுனது இவராலதான். இவர் தான் தப்பான ஒரு கால்குலேஷனை போட்டாரு. 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டா போலீஸ் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. சரி, 10,000 பேர் வருவாங்கன்னு மதியழகன், கரூர் மாவட்டத்துடைய செயலாளர் மதியழகன் கொடுத்துட்டாரு, லெட்டர்ல கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்க இல்லையா?
சரி, காலையில இருந்து 10,000 பேரை மேல தாண்டி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்கள ஏன் காவல்துறையோ இல்ல காவல் அதிகாரிகளோ யாரும் தடுக்க முற்படல? சரி, அப்படி கூடிட்டாங்க. அந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு? யார் இந்த பாதுகாப்பை கொடுத்திருக்கணும்? அந்த மாவட்ட கலெக்டர் கொடுத்திருக்கணும், அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி கொடுத்திருக்கணும், அந்த ஜோனுடைய இன்ஸ்பெக்டர் கொடுத்திருக்கணும், காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் கொடுத்திருக்கணும் இல்லையா? அதை ஏன் கொடுக்க தவறுனாங்க அப்படிங்கிற கேள்வியையும் கரூர் மாவட்ட மக்கள் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வில்லுப்பட்டு அப்படிங்கிற ஒரு ஊருடைய ஊராட்சியினுடைய கிளை செயலாளர் ஐயப்பன் அப்படிங்கிற நபர் லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிருக்காரு. அதாவது எப்படின்னா, அந்த லெட்டர்ல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, இந்த கரூர்ல நடந்த அசம்பாவிதத்துக்கு முழு முதற் காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். முன்னாள் அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தான் தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியினால தளபதி விஜய் அவர்கள் அங்க வந்து அவரை பத்தி எதுவும் பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்ல ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. நீங்க தேவையில்லாம எங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மேல இதை திருப்ப முயற்சி பண்றீங்க. இதனால என்னால இத ஜீரணிக்கவே முடியல. எங்க தலைவர் எல்லாருக்குமே ஒரு அன்பை பரிமாறுற ஒரு தலைவர், எல்லாருமே பத்திரமா இருக்கணும், எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறவரு, அவரை போய் இப்படி புண்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவரு சூசைட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. சரி, என்னதான் இருந்தாலும் ஒரு முட்டாள்தனமான முடிவை அந்த விழுப்புரம்ல இருந்த ஐயப்பன் அப்படிங்கிற அந்த நபர் எடுத்துட்டாரு. அதை தாண்டி திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும் அப்படின்னு விஜய் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு கொடுங்க எங்களுக்கு, நாங்க போய் அந்த மக்களை பாக்குறோம் அப்படின்ட்டு. அந்த விஷயத்தை பத்தி விசாரணைக்கு கூட மதுரை உயர்நீதிமன்ற கிளை எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல விஷயங்கள் மாறி மாறி நடந்துட்டு இருக்கிறத தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் எந்த மாவட்டத்திலையுமே நம்மளுடைய சுற்றுப்பயணத்துக்கான பெர்மிஷனுக்கு எங்கேயும் போய் நிக்காதீங்க, எங்கேயுமே பெர்மிஷனுக்காக அந்த மூவை எடுக்காதீங்க, மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் எந்த ஈவெண்ட்டும் தமிழக வெற்றி கழகம் சார்பா நடத்தக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை இடத்திலிருந்து வந்திருக்கு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் அந்த பரப்புரையா இருக்கட்டும் சரி, மக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வா இருக்கட்டும் சரி, இனிமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இங்க எழுது. ஒருவேளை நடக்காம போயிருச்சு அப்படின்னா, இதை ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிளான் பண்ணி பண்ண விஷயங்கள் அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை முடக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்க, உண்மையாவே இது ஒரு பிளான்ட் ஈவெண்ட் அப்படின்னா கண்டிப்பா இதை பிளான் பண்ணவங்களுக்கு இது ஒரு பெரிய சக்சஸ் தான். இல்ல இந்த அக்யூசியேஷன் எல்லாம் தாண்டி இதெல்லாம் போய் உண்மையாவே எது நடந்திருக்கு, இதுதான் உண்மை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வருமே ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபாலோவர்ஸோட கவுண்ட் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அவருடைய குரல் 2026 தேர்தல இன்னும் ஓங்கி ஒலிக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 10,000 பேர் தான் அலவுட், அதுக்கு மேல இவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அது திட்டமிடப்பட்டு கூட்டு வந்தாங்க, மக்கள் அதிகமா சேரணும், நான் இந்த ஒரு மாஸ் கிரௌட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வாண்டடா லேட் பண்ணி வந்தாரு அப்படின்னு காவல்துறை நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. இது வாண்டடா பண்ணதா இல்ல அங்க இருந்த சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சுதா அப்படிங்கிறத லைவா பார்த்துட்டு இருந்த மக்களாகிய நமக்கும் தெரியும். இதை தொடர்ந்து அந்த பொய் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இல்லையா, தமிழக வெற்றி கழகத்தின் மீது இந்த விஷயங்கள் எல்லாம் சுமத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்றாங்க இல்லையா, இது வெற்றி அடையுமா இல்லையா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஒரு விடை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பா தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த மனுக்கள்லையா இருக்கட்டும் சரி, இல்ல இவங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளையா இருக்கட்டும் சரி, முறையான விசாரணைக்கு உட்பட்டு அங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே ஒரு நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டா மட்டும்தான் இதற்கான ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மக்களே, நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயமாவே நடக்குதே, இதெல்லாமே பிளான் பண்ணி பண்ண விஷயங்களா இல்ல இயற்கையாவே நடந்த விஷயங்களா அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. அதை தாண்டி ஒருவேளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இங்க இருக்கு. நீங்க இந்த விஷயத்தை எல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.